எஸ். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு கடவுளை பற்றி, ஒரு யூனிவர்ஸை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி நம்ம பேச போறோம். அந்த பிரபஞ்சம் எதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சம் என்ன வடிவில், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, புரியாத ஒரு பெரும் புதிர் அது அப்படின்னு சொல்லலாம். நம்மளால கணிக்க முடியாத, நம்மளால நிர்ணயிக்க முடியாத, பார்க்க முடியாத, நம்மளால உணர மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்திய அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம். குட் மார்னிங் சார், வாழ்க வளமுடன். எஸ்மா, வாழ்க வளமுடன் ஜியோஜி. அந்த யூகத்துல நம்ம பார்க்கும் பொழுது காலம் என்றால் என்ன, நேரம் என்றால் என்ன, அதே மாதிரி இந்த காலம் நேரம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம், அதாவது டைம். இந்த டைம் நம்மளை எப்படி வழி நடத்துது, இந்த டைமுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இந்த டைம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இங்க இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் இன்னைக்கு இப்போ ப்ரெசண்ட் 7/7. இதே டைம் பிரான்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு 9:30 மணி நைட் டைம். இதே நம்ம ஒரு துபாய், கத்தர், ஒமான் அப்படி போயிட்டோம்னா இப்போ அவங்களோட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா காலையில 3:30 மணி இல்லைன்னா 4 மணி. 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார அவங்க டைம். அப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பொருளா, ஒரு டைம் அப்படிங்கிறத ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளா, அது நம்மளுடைய சூரியனையோ சந்திரனையோ அல்லது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளாக்கையோ ஃபோக்கஸ் பண்ணி இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த பூமியில அந்த ஃபுல் பூமியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ பிரான்ஸ்ல நைட்டு, நமக்கு பகல். கத்தர்ல அதிகாலை, நமக்கு விடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்றது? இப்போ யூஎஸ்ல எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 7 மணி சாயந்தர நேரமா இருக்கும். அப்ப இந்த கிளாக்கு தப்பா போச்சா, இல்ல நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? அப்போ இந்த சூரியன் தப்பா போச்சா, சந்திரன் தப்பா போச்சா? ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன். ஆனா நேரம் பாருங்க பலதா இருக்குது, பல விதமா இருக்குது, பல இடத்துல பல வித்தியாசமா இருக்குது. ஒரே நிலையில அது இல்லை, ஒரே டைம்ல அது இல்லை, ஒரு ஒரு இன்ச்சுக்கும் மாறுது. இப்போ பொதுவாக எடுத்தீங்கன்னா நான் நேற்று கோவை, இன்னைக்கு கேரளா, 80 கிலோமீட்டர் 84 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே காலையில் அதிகாலை விடியல் 5:12 அப்படின்னா இங்கே 4:18 4:58, ஒரு 15 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. 84 கிலோமீட்டருக்கு சூரிய உதயத்துல வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த காலம்ங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பொருளா, இல்ல நம்மனால போய் அதை நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த சூரியன் தான் சரி, அந்த சூரியனுடைய டைம் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆயிரம் ஆயிரம் சூரியன்கள் இருக்கு இல்லையா, சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்ப அங்க என்ன டைமா இருக்கும்? இந்த சூரியன்ல
இப்போ இந்தியாவில் 7:11. இன்னும் நிறைய ஆயிரம் ஆயிரம் சூரியன் இருக்குல்ல, அதுல என்ன டைமா இருக்கும்? இங்க வந்து 24 மணி நேரம், அங்க வந்து 36 மணி நேரமா இருக்கலாம்ல அந்த சூரிய குடும்பத்துல ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்கு. மேபி 40 மணி நேரமா இருக்கலாம்ல, மேபி 12 மணி நேரமாக இருக்கலாம்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மனால அங்க போய் உட்கார்ந்து பார்க்க முடியல. ஆனா அந்த காலம் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்படாத, நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியாத, பல இடங்கள்ல பலவிதமான வித்தியாசமான சூழல்ல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து பிறந்ததிலிருந்து, ஒரு பூ பூத்ததிலிருந்து, ஒரு உயிர் இந்த பூமியில் உயிராக மாறியதிலிருந்து, ஒரு காய் கனியாக மாறியதிலிருந்து எல்லாத்துக்குமே கால அளவு இருக்கு. பாத்தீங்க, நீங்க பிறக்கணும்னா உங்க அம்மா வயசுல உங்க அம்மா வயிற்றுல 10 மாசம் இருக்கும். ஒரு தேங்காய் வந்து உங்களுக்கு இளநியா வர்றதுக்கு ஒரு காலம், தேங்காயா மாறுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு நெற்கதிர் அது வந்து ஒரு அறுவடை பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு மாங்காயை வாங்கி கொண்டு வந்து வச்சோம்னா அது பழமாக மாறுவதற்கான காலம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் புகை போட்டு வச்சா கம்மியா ஒரு 3 to 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நல்ல சுவையான பழமாக மாறும். ஸோ பாருங்க, அந்த 4 நாள் டைம் எடுத்துக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு இருக்குது. ஆனா இந்த காலம் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. பிறப்புல இருக்கு, இறப்புல இருக்கு, உருவாக்கத்துல இருக்கு, படைப்புல இருக்குது இல்லையா? சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தமம் வரைக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்போ காலம் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா நிர்ணயிக்கப்படாமல் அது பல விதத்திலையும் இருக்குது, பலதாக இருக்குது, பல நிலையில இருக்கு. அப்ப இந்த காலத்தை நம்ம எப்படிதான் நம்ம வந்து கணக்கு போடுறது, எப்படிதான் வந்து அதை நம்ம நிர்ணயிக்கிறது? ஏன்னா இங்க நம்ம சரின்னு சொல்ற காலம் இங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டுனா தப்பா போச்சு. 5000 கிலோமீட்டர் போனா தலைகீழாவா மாறிடுச்சு. 15,000 கிலோமீட்டர் போனா சம்பந்தமே இல்லாம ஆயிடுச்சு. இதுல இருந்து பூமியிலிருந்து வெளியே போனோம்னா சரி, ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமியும் நின்றுச்சுன்னு வச்சுக்கலாம், அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கதான் வந்து 24 மணி நேரம், காலையில மதியம் நைட்டு, சூரிய உதயம், அதே மாதிரி மறைவு, இதெல்லாம் இருக்குது. பிரபஞ்சத்துல ஏதாவது மாற்றம் வருமா? கேலக்சியில, நம்ம சூரிய கேலக்சியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? சுத்துறது நின்றுச்சு, 24 மணி நேரம் 24 மணி நேரமாக இல்லாமல் நின்றுச்சு. ஒண்ணுமே இருக்காது இல்லையா? வியாழன் பாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும், அது பாட்டுல சுத்திட்டு இருக்கும். புதன் வந்து புதன் பாட்டுல சுத்திட்டு இருக்கும். சூரியனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ இந்த 24 மணி நேரம் நிறுத்தப்பட்டால் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பூமியோட சுத்துறது நின்றுச்சுன்னா இந்த டைம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வராங்க. 365 நாட்கள், 65 கால் நாட்கள், இன்னைக்கு வந்து 365 நாட்கள். அப்படி அந்த காலம் வந்து சுருங்கிட்டே இருக்குது அப்படி. அதே மாதிரி மனிதனோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மனிதன் வந்து ஒரு நாளும் இந்த காலத்தை அளக்கும் பொழுது பிறந்து கொண்டே இருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்குதா அப்படின்னா இல்ல. அதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ்ல போகுது. உங்களுக்கு இப்ப 48 வயசுனா
உங்க வாழ்க்கை சுருங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம கடந்து வந்துட்டோம்னு அர்த்தம். 48 வருடம் இல்ல 58 வருடம், 70 வருடம், 60 வருடம் அப்படிங்கும்போது நீங்க அதை இலக்கதை செஞ்சிருக்கிறீங்க. காணாம போயிருக்கு, குறைஞ்சிருக்குது. நம்மளோட 70 வருஷ ஆயுசு குறைஞ்சிருச்சு, டெவலப் ஆகல. நம்ம இப்போ எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றி, இரண்டாவது வெற்றி. இப்போ இன்னைக்கு வந்து 5000 சம்பாதிக்கிறோம், 10,000 சம்பாதிக்கிறோம், 1,00,000, எல்லாம் மேலே தான் போகுது. ஆனா வயசு மட்டும் என்ன ஆகுதுன்னா குறையுது, தலைகீழா போகுது. இப்போ இது எப்படி? மனிதனோட வாழ்க்கை காலம் அப்படிங்கும்போது குறையுது, மற்ற விஷயங்களை கணக்கு போடும்போது அதிகமாகுது. இப்போ ஒரு 14 வயசு வரைக்கும் தான் ஒரு நாய் வாழும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தா அதோட வாழ்க்கை வந்து பெருசாகுதா சின்னதாகுதா? சின்னதாக தான் செய்யுது இல்லையா? ஏன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் அது இறந்துடும். அப்போ அதோட மொத்த டார்கெட் ஏஜ் 14. அப்போ என்ன ஆகுது? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4வது வருஷம் அதோட 4 வயசு போயிருச்சு. இன்னும் 10 வருஷத்துல, இல்ல 10 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் 4 வருஷத்துல இறந்துரும் அது. பாருங்க, இது எப்படி நாம கால்குலேட் பண்றது இந்த காலம் நேரம் அப்படிங்கிறது? ஏன்னா அது கண்டினியூவா ஒரு விஷயத்தை ஈர்த்து எடுத்துட்டே இருக்குது. ஒரு மனிதனோட வாழ்க்கைய சுருக்கிட்டே இருக்குது. ஒரு பூவோட வாழ்க்கை நேரத்தை சுருக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பூ மலர்ந்தது அப்படின்னா அது என்ன ஆகும்? உதிர்ந்து விழ போகிறது என்ற அர்த்தம் இல்லையா? அது திரும்ப மொக்கா மாறுமா? மாறாது இல்லையா? அது அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு நிலையாக இல்லை, ஒரு உருவமாக இல்லை, ஒரு செயலாக இல்லை, ஒரு சொல்லாக இல்லை, ஒரு இடமாக இல்லை, ஒரு பொருளாக இல்லை. அது ஒரு நிலையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம இப்படி கணக்கு பண்ணா அது அப்படி கணக்கு பண்ணலாம். நம்ம காலம் வளருதுன்னு நம்ம கணக்கு பண்ணா அது அழியுதுங்கிறது இன்னொரு பக்கமா காமிக்குது. ஏன்னா அந்த ஒரு அரை நாள், ஒரு நாள்ல அந்த பூ வந்து அழிஞ்சு போயிருது, உதிர்ந்து போயிருது. ஆனா சந்தோஷமான விஷயம் என்ன? அந்த மொக்காக சின்னதாக இருந்த அந்த பூ அழகா பெருசாகி குண்டு மல்லியா மாறி அப்படி விரிஞ்சு மனத்தை கொடுக்குது. அப்ப ரொம்ப சந்தோஷம் நமக்குள்ள வருது. அந்த சந்தோஷம் வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணும்போது போயிடுச்சு. அப்படிதானே? மனுஷ வாழ்க்கையும் அதேதான். நல்ல ஒரு நிலைக்கு வந்து ஒரு அற்புதமான இடத்த அடைஞ்சு திருமணமெல்லாம் முடிஞ்சு வாழ்க்கை அப்படியே செட் ஆகும்போது நம்மால் அங்க இல்லை, முடிஞ்சிருச்சு லைஃப். ஏன்னா மரணம்ங்கிறத அனுபவிக்கணும். அதனாலதான் அந்த ராஜாக்கள் வந்து தங்களோட வாழ்க்கைய 1000 1000 ஆண்டுகள் வாழணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆரோக்கியத்தை வந்து பிடிச்சி நிறுத்தினா நம்மளால வந்து நம்மளோட வாழ்நாளை பிடித்து நிறுத்த முடியும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா உண்மையில அதுவும் போய். மைக்கேல் ஜாக்சன் வந்து 150 டாக்டர்ஸ், எவ்வளவு பேரு தண்ணி குடிக்கணும்னா, தண்ணி வந்து இப்போ கங்கன் வாட்டர்னு ஒரு வாட்டர் இருக்குது. எப்படின்னா பிளாட்டினம்ல போட்டு ஒரு பியூரிஃபை பண்ணி தருவாங்க. அது வந்து ஈக்குவலன்ட் டு ஜம்சம் வாட்டர் அல்லது தீர்த்த நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து மொத்தமா உலகத்துல 7 இடத்துல இருக்கு தீர்த்த நீர் அப்படின்னு. இந்த தீர்த்த நீர் எல்லாமே ஒரே கண்டனா தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த நீர் எல்லாமே வந்து
இந்த உலகத்துல 7 இடத்துல கிடைக்குது. அந்த 7 இடத்துல கிடைக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி உயிர் சத்து இல்லாத, பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். தீர்த்த நீர் நீங்க எத்தனை வருஷம் வச்சாலும் அது கெட்டு போகாது. இதுல பாத்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை வருஷம் நீங்க அதை வச்சாலும் அந்த தண்ணி கெட்டு போகாது. அதுல ஒரு புழு பூச்சி கூட வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல விட்டமின், மினரல்ஸ், மெட்டல் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதனாலதான் அது என்னவா இருக்கு? கெட்டு போகாத தீர்த்த நீரா இருக்கு. புரியுதா? நீங்க எப்ப பற்றற்ற வாழ்க்கைய வாழ்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையான அந்த நிலையை வந்து அடைய முடியும். ஆன்மீக நிலையை அடைய முடியும். எப்போ அந்த சுத்தமான தண்ணியா மாறணுமோ அப்போ உங்கள்ட்ட இருந்து என்ன போகணும்? உயிரோட்டம் போகணும். நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம், உணர்வுகள், அது இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா தான் சுத்தமான தண்ணி. அது இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். உங்க தண்ணியில விட்டமின் இருந்தா, மினரல் இருந்தா, புரோட்டீன் இருந்தா, கால்சியம் இருந்தா, மெக்னீசியம் இருந்தா, சல்ஃபர் இருந்தா, சோடியம் இருந்தா என்னவாகும்? அந்த தண்ணி கெட்டு போயிடும். அதுல புழு வரும், அதுல பூச்சி வரும். சார் சார் குட் மார்னிங் சார். எந்த தண்ணி சார் சொல்றீங்க சுத்தமான தண்ணி? ஜம்சம் வாட்டர் இல்லைன்னா கங்கன் வாட்டர் அப்படின்லாம். கங்கன் வாட்டர், கங்கன் வாட்டர்னா அது வந்து செயற்கையா உருவாக்குற தண்ணி. இப்போ வந்து 7 இடத்துல வந்து அது நிறைய சாப்டர் இருக்கு. அதெல்லாம் பேசினா நம்ம இது பேச முடியாம போயிடும். மழை நீர் சொல்றீங்களா? மழை நீரெல்லாம் கெட்டு போயிடும். கட்டு போயிடும். ஆமா. மழை நீரை எல்லாம் கடந்த ஒரு தண்ணி இருக்கு. இப்போ ஜம்சம் இருந்து அரேபியால இருந்து தண்ணி கொண்டு வராங்கல்ல, எப்படி சார் கிடைக்குது அந்த தண்ணி? அந்த தண்ணி ஒரு கிணத்துல இருந்து வருது. அதே மாதிரி இமயமலை, ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து ஜெருசலம், எங்கேயோ அப்படி மொத்தம் வந்து 7 இடத்துல இந்த பூமியில வந்து அதே மாதிரி தண்ணி கிடைக்குது. அந்த 7 விதமான தண்ணியுமே வந்து உயிரற்ற தண்ணி. மெயின் விஷயமே அதுதான். கங்கை நீர் கூட சுத்தமான தண்ணின்னு சொல்றாங்க சார். அது கூட எதுவும் புழு வராது. அதாவது கங்கை நீரெல்லாம் வந்து அப்படி சுத்தமான தண்ணி கிடையாது சார். அப்படி சுத்தமான தண்ணி கிடையாது. இது இது வந்து பியூரிஃபைனா நீங்க அந்த தண்ணியை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை போய் எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போகாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த தண்ணியில என்ன இல்லை அப்படின்னா, மினரல் இல்லை, விட்டமின் இல்லை. என்ன இல்லை? மினரல், விட்டமின் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. அந்த H2O மட்டும்தான். உயிரோட்டமே இல்லைங்க. எந்த உயிரோட்டமுமே அதுல இருக்காது. இத ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் செயற்கையா கண்டுபிடிக்கிறாங்க. அது கரெக்டா வந்து 24 மணி நேரம் தான் அதை வந்து தக்க வைக்க முடியும், இந்த ஆர்டிபிஷியலா செய்யற தண்ணிய. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியில மினரல் உருவாயிரும். சாதா தண்ணி இப்போ வந்து சூரிய வெளிச்சம் போட்டாலே கெட்டுரும் சார். ஆமா, எப்படி இருந்தாலும் ஓகே. அதாவது நம்ம இந்த கங்கன் வாட்டர்னு ஒரு மிஷின் இருக்குது, அதுல போட்டு நம்ம இந்த சாதா தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு புனித நீராக மாற்ற முடியும். அந்த தண்ணி வந்து நம்ம குடிச்சோம்னா நமக்கு வந்து நிறைய நோய்கள் இருந்து குணமடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன காரணம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு வாட்டர். அதாவது அந்த தண்ணி வந்து ஏன் புனித நீராக பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் அந்த H2 மட்டும்தான் இருக்கும். ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த ஒரே மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நம்ம அதிகமான ஆக்சிஜனையும் அதிகமான அந்த இது ஹைட்ரஜனையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு இதுதான் நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக மாற்றுது. அந்த தண்ணியோட முக்கியத்துவமே அதுதான். என்னன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகவே போகாது.
அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பேசல, அந்த தண்ணி பற்றற்ற நிலையில இருக்குதுங்கிறது தான். என்னவா இருக்கு? அந்த தண்ணியில எதுவுமே இல்லை, உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, அப்ப நீங்க என்னவாயிருவீங்க? பற்று இல்லாத மனிதன். தூய்மையான மனிதனாக மாறிடுவீங்க. அதுதான் உண்மை. எப்படி வந்து இந்த காலத்தை பத்தி பேசும் பொழுது, காலம் வந்து ஒரு நிலையற்ற ஒரு பொருளாக இருக்குது இல்லையா? இந்த சூரியனை நிறுத்திட்டோம், இந்த சந்திரனை நிறுத்திட்டோம், இந்த பூமியை ஓடுறத பிடிச்சி நிறுத்திட்டோம்னா காலம் நிற்குமா அப்படின்னா நிற்காது. ஏன்னா காலம்ங்கிறது வந்து நம்ம இங்க மணிகள்ல கணக்கு போட்டா பூமியை விட்டு வெளியே போய் சந்திரன், அதே மாதிரி பல சூரிய குடும்பங்கள் கேலக்சியில போய் பயணிக்கும் போது அது ஒளியாக மாறுது, ஒளியோட நேர காலமாக மாறுது. அந்த ஒளியோட நேர காலம் வந்து ஒரு பல 100 கேலக்சியை கடக்கும் பொழுது இந்த சூரிய குடும்பம் மாதிரியே பல 100 சூரிய குடும்பங்களை கடந்து செல்லும் பொழுது ஒளி ஸ்லோவாக மாறிடுது. பாத்தீங்களா? ஒளியோட வேகம் அங்க கணக்கு போட முடியறது இல்லை. ஏன்னா அந்த ஒளியோட வேகம் குறைஞ்சிருது. அதை விட வேகமா ஒரு பொருள் வந்து போகுது. அந்த ஒளியோட வேகத்தையும் கடந்து பல லட்சம் கடந்து செல்லும் போதுதான் அந்த கேலக்சியில நம்மளால பயணிக்க முடியும். அந்த பிரபஞ்சத்துல வந்து நம்மளால பயணிக்க முடியும். ஒரு எல்லை இல்லாத நிலையை போய் நம்ம அடைய முடியும். அப்ப அங்க நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒளியோட நேரமும் இல்லை, மனிதனோட இந்த நேரமும் இல்லை. பாத்தீங்களா? இங்க இருந்து துபாய் போனா நேரம் இல்லை, மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த சூரிய குடும்பத்திலிருந்து இன்னொரு சூரிய குடும்பத்துக்கு போறோம், இன்னொரு 100 சூரிய குடும்பத்துக்கு போறோம்னா ஒளி வேகத்துல போறோம்னா நேரங்கிறது இல்லாம போயிடுச்சு. இங்க இருக்கிற டைம் 24 மணி நேரங்கிறது இல்லாம போயிடுச்சு. அங்க போனா ஒளி வேகம். அதே வந்து அந்த 100, 200, 500, 1000 அந்த சூரிய குடும்பங்களை கடக்கும் பொழுது அங்க ஒளி நேரம் காணாம போயிடுச்சு. ஒளி நேரத்துல கணிக்க முடியாத அளவுக்கு அது ஸ்லோ ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. அதை விட வேகமா வேற ஒரு சக்தி வந்து பயணிக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல வந்து கால நேரம் அப்படிங்கிறது நம்மளால நிர்ணயிக்க முடியாத, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் 24 மணி நேரம் தான் கரெக்ட், காலையில் எழுந்திரிச்சா நைட்டு படுத்தோம்னா சரி அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. உண்மையில நீங்க இந்த சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போய் பாருங்க, உங்க டைம் கரெக்டா? இந்த பூமியிலே டைம் கரெக்டா இல்ல, நம்ம இங்கிருந்து வெளியே போனோம்னா 24 மணி நேரம் சரியா இல்லாம போயிருச்சு. அந்த டைம் வித்தியாசமாயிருச்சு. ஏன்னா புதன்ல ஒரு நேரம், வியாழன்ல ஒரு நேரம், எல்லாமே 24 மணி நேரம் கிடையாது. அந்த சுற்றுவட்டம் வந்து 16 மணி நேரமாக மாறுது, 18 மணி நேரமாக மாறுது, 24ஆக மாறுது, ஒரு இடத்துல வந்து 36ஆக மாறுது, ஒரு இடத்துல 40 மணி நேரம், 48 மணி நேரம் பூமியை ஒரு சுத்து சுத்தி வரக்கு இல்லையா? இந்த சூரியனை ஒரு சுத்து சுத்தி வரக்கு. அப்ப அந்த நாள்ங்கிறது, ஒரு நாள்ங்கிறது தப்பு தப்பா இருக்குது. இப்ப நம்ம இங்கிருந்து செவ்வாயில போய் குடியேறி அங்க உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். செவ்வாய் சூரியனை சுத்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 36 மணி நேரம் எடுக்குதா? 18 மணி நேரம் எடுக்குதா? அப்ப அதுதான் டைம், அதுதான் ஒரு நாள். அப்ப இந்த நாள் வேஸ்டா போச்சுல்ல, இந்த நாள் வந்து மாறிடுச்சுல்ல. அப்ப காலம் அப்படிங்கிறது நம்மளால நிர்ணயிக்க முடியாத, நம்மளால கணிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ நம்மள எந்த ஒரு ஒரு விஷயமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்து தான் செய்யறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா 10 மாசங்கிறது ஒரு குழந்தை பேராக இருக்குது. ஒரு பூ அந்த வந்து வளர்ந்து அது விரிந்து மனத்தை கொடுத்து அது உளுர்ந்து போறது 12 மணி நேரமாக இருக்குது. இது மாதிரி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை வந்து நிர்ணயம் இல்லாம இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸான விஷயம் இல்லையா?
நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இருக்குது, இப்படித்தான் இருக்கணுங்கிறது ரூலு. ஆனா அப்படி இல்லை. ஆனா அந்த மாதிரி இல்லை அது. ஏன்னா அது போச்சு, யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம பூமியை விட்டு வெளியே போயிட்டோம், 24 மணி நேரமே இல்லை. அந்த நேரம் இங்க வேற அங்க வேற, ஒரு ஒரு நாடுகளுக்கு வேற வேற, ஒரு ஒரு ஊர்களுக்கு வேற வேற. அப்ப அந்த காலம் வந்து நிர்ணயிக்க முடியாத, நம்மளால கணிக்க முடியாத, நம்மளால அளக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கு. சரி, காலம் நேரம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை பிடிச்சிட்டு ஓடனோம்னா அது ஒளியாக மாறிடுச்சு. அப்ப இங்கேயும் அது காணாம போயிருச்சு, இங்கேயும் அது இல்லாம போயிருச்சு. ஏன்னா பூமிக்குள்ளதான் இந்த டைம், இந்த சூரியனை சுத்தி வர்றதுல இருக்குது. சூரியனை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னா அதோட பயண காலம் வந்து ஒளியில மாறிடுச்சு, டைம்ல நேரத்திலிருந்து வெளியே வந்துருச்சு, அவர்ஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சு, மைல்ல இருந்து வெளியே வந்துருச்சு, அளக்கிறதுல வித்தியாசம் ஆயிருச்சு. 1 மணி நேரத்துக்கு இத்தனை மைல் வேகத்துல பயணிக்குது அப்படின்னா அந்த கணக்கு அப்படியே தலைகீழாவாயிருச்சு, அது அப்படியே ஒளி வேகத்துக்கு போயிருச்சு. அந்த நேரம் வந்து ஒளி வேகத்துக்குள்ளார போயிருச்சு. அப்ப இது எப்படிதான் நம்ம கணிக்கிறது? இப்ப பாருங்க, ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு சினிமா நடத்தணும் அப்படின்னா அவங்க அந்த பிக்சரை உட்காந்து வரைவாங்க இல்லையா, கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சு 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 ஒரு ஒரு பிக்சரா ஃபர்ஸ்ட் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, இப்படி இப்படி எல்லாம் வந்து தலையை ஒரு நகர்த்துறது கூட 10 போட்டோ வரையணும். அந்த 10 போட்டோவையும் வரைஞ்சு 1 by 1 1 by 1 ஒட்ட வச்சு அதை ஒரு ப்ரொஜெக்டர்ல வச்சு சுத்தணும். அந்த மாதிரி சுத்தினோம்னா என்ன ஆகும், ஒரு சினிமாவா அங்க ஓடும், ஒரு கார்ட்டூன் பிக்சரா அது ஓடும். பார்க்கறதுக்கு அப்படியே ஓடுற மாதிரி, விளையாடுற மாதிரி, பேசுற மாதிரி எல்லாம் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய சினிமாவாக இருந்தாலும் ப்ரொஜெக்டர்ல தான் போகும், ஃபிலிம் ரோல் தான் இருக்கும் இல்லையா. அந்த ஃபிலிம் ரோல்ல ஒரு ஒரு ஸ்லைடா தான் இருக்கும். அப்ப அந்த பல லட்சம் ஸ்லைடு தான் வந்து ஒரு சினிமாவாக மாறுது பாருங்க. அப்போ இதுல வந்து கால நேரம் அப்படிங்கிறது வந்து யாரு வந்து அந்த ஒரு பிக்சரா மாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க, யார் மூலமாக நடக்குது? அந்த ப்ரொஜெக்டர், பிக்சர் வரைஞ்சது, ஸ்லைடு எல்லாமே இருந்தாலும் ஒரு மோட்டர் இல்லைன்னா ஒரு ஆள் சுத்துறாரு இல்லையா. அந்த அந்த தான் வந்து இவர் ஸ்லோவா சுத்துனா அது ஸ்லோவா சுத்தும், இவர் வேகமா சுத்துனா அது வேகமா சுத்தும். அப்போ அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிக்சரோடைய காலம் யாரு? அந்த சுத்துற நபர் இல்லையா, அந்த சுத்துற பொருள். அந்த அதுதான் வந்து ஆபரேட்டர். அந்த ஆப்ரேட்டிங், அதை சுத்துறது தான் வந்து காலம். ஏன்னா அவரு எவ்வளவு வேகமா சுத்துறாரு எவ்வளவு ஸ்லோவா சுத்துறாருங்கிறத பொறுத்து அந்த பிக்சரோட ஆக்டிவிட்டிஸ் மாறுது. இதே மாதிரிதான் நம்மளுடைய காலம் அப்படிங்கிறது, நம்மளை யாரோ இயக்குறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை யாரோ நிர்ணயிக்கிறாங்க, நம்மளுடைய செயல்களை, இந்த சூரியனோட செயலை, சந்திரனோட செயலை, இந்த கேலக்சியோட செயலை யாரோ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் காலம் இல்லையா. அதுதான் இந்த காலம். பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணுது. இந்த சூரியனை, சந்திரனை, பல ஆயிரம் சூரியனை, அதே மாதிரி அந்த வான்வெளியில, கேலக்சியில, அடுத்த கேலக்சியில எல்லாத்தையும் கடந்து மிகப்பெரிய ஒரு அண்டம், அதை வந்து முழுசா யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த ஆப்ரேட் பண்றதுதான் வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தோட சக்தி. அந்த பிரம்மாண்ட சக்தி தான் வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுது. அப்போ இந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நபர் தானே காலம். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நபர் தானே காலம். ஏன்னா அவர் 3 சுத்து சுத்துனா அங்க அது நகரும், அவர் ரிவர்ஸ்ல சுத்துனா அது ரிவர்ஸ்ல போகும். அப்ப அதே மாதிரி தான் அந்த பிரபஞ்ச சக்தி இந்த எல்லா கேலக்சியும் இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லும் போதுதான் அதை வந்து அது
இயக்கும் பொழுதுதான் இந்த பொருள் எல்லாமே வந்து ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்குது இல்லையா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது. அப்ப இந்த எல்லா பொருள்களுக்கான காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது அந்த பிரபஞ்ச சக்தி. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப அந்த காலம்ங்கிறது யாரு அப்படின்னா பிரபஞ்ச சக்தி தான் காலம். ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில எதை வீண் பண்ணக்கூடாது? நம்ம எதை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம்? காலத்தை சார். காலத்தை சார் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க யாரை வேஸ்ட் பண்றீங்க? டைம் தான் சார் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரபஞ்ச சக்தியை வேஸ்ட் பண்றீங்க. பிரபஞ்ச சக்தியை வேஸ்ட் பண்றோம் சார். பிரபஞ்ச சக்தியையே நீங்க வேஸ்ட் பண்றீங்க. என்ன பண்றீங்க? பிரபஞ்ச சக்தியை வேஸ்ட் பண்றோம். அதுதான் இப்ப எப்படின்னா, நம்ம எல்லாம் காலையில் நேரமா 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி யோகாவெல்லாம் பண்ணி நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது இல்லையா? கரெக்ட் சார். 12 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எந்த நல்லதும் காலையில செய்யாம இருந்தோன்னா அந்த நாள் என்னவாக இருக்குது? சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சோம்பேறித்தனமா, மோசமாக, நோயாளியாக உங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறுது. அப்போ நம்ம எதை போற்ற வேண்டும், எதை வந்து நம்ம அந்த வணக்கத்துக்குரிய இடத்துல கொண்டு போனோம் அப்படின்னா அந்த காலம். அதனாலதான் சொல்றது, காலம் நேரத்தை மதியுங்கள். கால நேரத்தை உங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமா, கடவுளுங்கிறது வந்து ஒரு உருவமாக உங்க முன்னாடி வந்து நிக்காது. பிரபஞ்சங்கிறது வந்து நிக்காது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க சார். அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச சக்தி தான் காலம். ஸோ அந்த காலம் வந்து நம்மளால நிர்ணயிக்க முடியாத ஒரு பொருள். அப்போ அதை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஒரு செகண்ட், மைக்ரான் செகண்ட், ஒரு நிமிஷம் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதை திரும்ப பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு 18 பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 10 பேர் வரல, 20 பேர் வரல அப்படின்னா அவங்களால இது திரும்ப எடுக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா இந்த நாளை அவங்க இழந்துட்டாங்க. இந்த நாள் அவங்கள கடந்து போயிருச்சு. அப்ப நம்மளை கடந்து போன அந்த காலத்தை நம்மளால திரும்ப எடுக்க முடியுமானா நிச்சயமா நம்மளால எடுக்கவே முடியாது. ஏன்னா அது நம்மளை கடந்து சென்றது. நம்ம அதை வந்து தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு விஷயம். நமக்கு ஒரு கட்டத்திலையும் ஒரு காலம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு பயங்கர டென்ஷன்ல, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க. எப்படியாவது இது நடந்தே ஆகணும், எப்படியாவது இது செஞ்சே ஆகணும், எப்படியாவது இந்த காசு கிடைச்சே ஆகணும், எப்படியாவது இந்த அட்மிஷன் கிடைச்சே ஆகணும், எப்படியாவது இந்த வேலை கிடைச்சே ஆகணும், எப்படியாவது ஒரு குழந்தை பெத்து எடுத்தே ஆகணும். இப்படி என்னென்னமோல நீங்க உங்க மனசுக்குள்ள ஓட்டிட்டே இருக்கிறீங்க இல்லையா? டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால், ஆன்சைட்டி, என்னமோ சம்திங் ஓடிட்டே இருக்கு. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி அந்த குழந்தை பிறந்துருச்சு, பாஸ் ஆயிட்டீங்க, வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு மொத்தத்துல நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார். இல்ல, நாம இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்கா தலையை உடைச்சோம், இதுக்கா கோவப்பட்டோம், இதுக்கா அழுதோம், இதுக்கா துக்கப்பட்டோம், அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளார போயிருவீங்கல்ல. போய் இதுக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம். எல்லாரும் 10th எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த நாள் வரைக்கும் நீங்க இருந்த அந்த டென்ஷனும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் +1 போயிட்டீங்க. இந்த நினைவாது இருக்குமா உங்களுக்கு? நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணனேன், இவ்வளோ டென்ஷன் அடிச்சேன், அழுதேன், தொழுதேன், என்னென்னமோ செஞ்சேன் அப்படிங்கிற அந்த நினைவுகள் உங்ககிட்ட கரெக்டா இருக்குமா?
மறந்துடுறீங்க இல்லையா? கடந்தப்போ மறந்துட்டோம். அந்த நேரம், அந்த நிலை கடந்து போனப்போ கடக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துச்சு. அந்த காலத்தை, அந்த நேரத்தை கடக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயங்கர வைப்ரேஷன் இருந்துச்சு. அதை கடந்ததுக்கு அப்புறமா அது சூ அப்படின்னு போயிடுச்சு. இப்ப சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. ஏன்? காலத்தை கடந்துட்டோம். எஸ் சார். எஸ் மனசுக்குள்ள சார். ரிலாக்ஸேஷன். ஐயோ, கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. எஸ். தரமாட்டேன்னு சொன்னார், தந்துட்டாரு. ஆனா அதுக்காக என்னெல்லாம் டென்ஷன், என்னெல்லாம் ஒரு திருமணத்தை நடத்துறோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை நடத்துறோம் அப்படின்னா எவ்வளோ ஒர்க்கு, எவ்வளோ டென்ஷன். அது முடிஞ்சிருச்சு, புஷ் இல்லையா? சார். அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லை, அங்கே ஜீரோ. அங்க அந்த வலியை காணா, அந்த டென்ஷனை காணா, அந்த நேரத்தை காணா, எதுவுமே காணோம். ஒரு சின்ன ஒரு டிராப் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில ஒரு சின்ன ஒரு டிராப். ஒரு ஏன்னா நினைவு மட்டும் இருக்கு. ஒரு ஒரு நினைவு சின்ன மட்டும் இருக்கு. நினைவு, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சின்ன நினைவு. அது வந்து ரீகால் பண்ணா சரியா வரவே வராது. அந்த நிகழ்வுகள்லாம் நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்களா? நீங்க அந்த சந்தோஷமா அந்த நாள் வேணா சிந்திச்சு பார்ப்பீங்களா இருக்கும். அதுக்கு முன்னாடி 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 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து அழுதது, அந்த ஆள்கிட்ட போய் சண்டை போட்டது, அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து அழுதது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அவரு பணம் காலப்போ தந்தாங்க. கா- காலப்போக்கில் எல்லாம் மறந்துடும் சார். இப்ப நமக்கு ஒரு 40 வயசு ஆச்சு அப்படின்னா 40 வருஷத்தை நம்ம மறந்துட்டோம். உங்களால சொல்ல முடியுமா? 32 வயசுல 1984 காலையில 3 மணிக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு தீபாவளி இருந்துச்சு. அதுல நான் கரெக்டா 10:45 இதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது சார். எத்தனையோ பொங்கல், எத்தனையோ முடியாது சார். தீபாவளி கடந்து வந்துருச்சு. அன்னைக்கு என்ன ஷர்ட் போட்டிருந்தா கூட தெரியாது. சில பேருக்கு முதல் நாள் சாப்பிட்டது என்ன சாப்பிட்டதுன்னு தெரியாம இருக்கு. அடுத்த வேலை சாப்பிட்டாங்களா இல்லையேனே ஞாபகம் இல்லை சார். சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு காலையில நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல போய் அந்த பாருங்க, இப்போ நம்ம என்ன சொல்றோம்? காலகட்டம் இல்லையா? கால நேரம், டைம் ப்ரீசியஸ். எதுக்கு டைமை போய் ப்ரீசியஸ்ன்னு சொல்லணும்? ஏன் இத்தனை பேர் வந்து டைம் முக்கியம், டைம் முக்கியம், டைம் முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? ஓட திரும்ப கிடைக்காது. எஸ். நம்மனால எதை வேணாலும் ரீகால் பண்ண முடியும், ஆனா நேரத்தை நம்மனால ரீகால் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத, நிரந்தரம் இல்லாத பலவிதமான விஷயங்களை கொண்டதாக இருக்குது. அதை நிர்ணயிக்கவும் முடியாது, கணிக்கவும் முடியாது. அதனாலதான் சொல்றேன், பிரபஞ்சமே காலம். அப்ப யாரெல்லாம் வந்து இந்த காலத்தோட வாழணும், பிரபஞ்சத்தோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வந்து அது சரியா போகுது, சரியா இருக்குதுன்னு பார்த்தா, ஒழுக்கம், நேர்மை, தூய்மை, நன்மை, கொடை, இதையெல்லாம் யாரு வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து காலத்தோடு இணைந்து வாழ்றாங்க. காலத்தை கடந்தவர்களாக, காலத்தை வென்றவர்களாக மாறுறாங்க. யாரெல்லாம் வந்து தவறான வாழ்க்கை, தவறான அந்த வழிமுறையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து காலத்தில் தோற்று போனவர்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? நன்மை செய்யக்கூடியவர்கள் காலத்தை வென்றவர்களாகவும், தீமை செய்யக்கூடியவர்கள் காலத்தை இழந்தவர்களாகவும் வாழ்றாங்க. ஏன்னா ஒரு குடிகாரன், ஒரு மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடியவங்க, தப்பான வழிமுறையில சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கடந்து போறதே ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாளே வந்து நரகம். இந்த பக்கம் இந்த இவங்க போலீஸ் வந்துருமா, இந்த காசு கையை விட்டு போயிருமா, இது ஏதாவது தப்பா போயிருமா, அவங்க நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களா, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி பல டென்ஷன்லயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தவறு செஞ்சவங்க. ஏன்னா நீங்களே வந்து உங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ உங்க வீட்லயோ உங்க வீட்டுக்கார்ட்டையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, படபடத்துட்டே இருக்குமா? அப்ப என்ன ஆகுதுன்னா காலம் நகருவதில்லை. காலம் என்னாச்சு? தப்பு செஞ்சவங்களுக்கு காலம் நகர மாட்டேங்குது. 24 மணி நேரம் அது ஓடுது தானே சார்? 24 மணி நேரம் ஒரு வாரம் மாதிரி இருக்கு. அந்த வாரம் வந்து ஒரு மாசம் மாதிரி இருக்கு, நகர மாட்டேங்குது. அதே நேர்மையா இருக்காங்க, தூய்மையா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு படுத்தா டக்குன்னு படுத்ததுதான் ஞாபகம் இருக்குது, படுத்ததுதான் ஞாபகம் இருக்குது, எந்திரிச்சாச்சு. ஏன்? மனசுல பதட்டம் இல்லை, மனசுல ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகள் இல்லை, கவலை இல்லை, ஒரிஸ் இல்லை, தூய்மையா இருக்காங்க, நல்லதையே சிந்திக்கிறாங்க, நல்லதாவே நடக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? படுத்தோம் எந்திரிச்சாச்சு, காலையில எந்திரிக்கிறோம், கடகடான்னு எல்லா வேலையும் நடக்குது. நமக்காகவே இந்த உலகம் நடக்கிற மாதிரி தோணுது, நமக்காகவே இந்த உலகம் வந்து வடிவமைக்கப்பட்டதா தோணுது. இந்த கிளாஸை முடிச்சவங்க மாதிரி நம்மளுடைய இந்த இஎஃப்டி டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அதெல்லாம் எனக்காக அமைக்கப்பட்டதாக மாறுது இல்லையா? நம்ம இங்கிருந்து எதுல போனா நல்லா இருக்குமோ அதுதான் அங்க நமக்கு கொடுக்கப்படுது. எது தேவையில்லையோ அது கொடுக்கப்படுறது இல்லை, அது நம்மளிருந்து தவிர்க்கப்படுது. நன்மையை மட்டுமே நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம், வெற்றியாளராக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம், வெற்றி நம்மை நோக்கி வரக்கூடியதாக இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மளோட இணைந்து நடக்கக்கூடியதாக மாறுது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம நேர்மையா தூய்மையா இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம மாறுறோம். பொய் இல்லை, பிரட்டல் இல்லை, தப்பு இல்லை, நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு டைம். ஒரு நாள்ங்கிறது ஒரு மணி நேரமாக மாறிடுச்சு. ஒரு பெரிய டென்ஷனே இல்லை. இன்னைக்கு 2 நாள் 3 நாள், ஒரு மாசம், ஒரு வாரம் மாதிரி கடந்து போயிடுச்சு. ஒரு வாரம் மாதிரி சிம்பிளா டக்கு டக்கு டக்குன்னு கடந்து போயிடுச்சு. எந்த ஒரு மன உளைச்சலுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதே தவறு செய்யக்கூடியவர்களுக்கு, தவறாக நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் நரகமாக மாற ஆரம்பிக்குது. அவங்கனால நிம்மதியா இருக்க முடியல. அதுதான் சொல்ல ஃபர்கிவ்னஸ். உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு டென்ஷன் வருது, உங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எங்கேயோ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, எங்கேயோ ஏதோ ஒரு சிந்தனையில நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மனசு இப்போ நேத்து வந்து பயங்கரமான மழை. அப்ப நம்ம மழையில நினையாம சொகுசா கார்ல வந்துட்டு இருக்கோம். அந்த சைட்ல நிறைய நபர்கள் வந்து ஃபுல்லா மழையில நனைஞ்சு நடந்துட்டு இருக்கிறாங்க. இதே வந்து நம்ம மொதவா இருந்தா நம்ம வாட்டில் வேகமா கிராஸ் பண்ணி வந்துட்டே இருப்போம், அவங்க மேல சேறு சளி அடிச்சு விட்டுரும் இல்லையா? அப்படிதானே? ஏன்னா நம்மளே போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ பஸ் வந்து நம்ம மேல சேரும் சகதி தூக்கி அடிச்சுட்டு போயிருக்காங்க. பட் அதே டைம்ல நம்ம ஒரு தூய்மையாக மாறும் பொழுது, நம்ம மனநிலை மாறும் பொழுது, நம்ம இந்த கிளாஸை முடிக்கும் போது நம்ம வண்டி ஸ்லோ ஆகுது. எதற்காக? அந்த மனுஷன் மேல அந்த தண்ணி பற்றும் அப்படிங்கறக்காக நம்ம என்ன பண்றோம்? ஸ்லோ பண்றோம். இயற்கை. அது மட்டும் இல்லாம ஃபர்கிவ்னஸ் கேட்கிறோம்.
ஏன்னா இந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு நமக்கு தெரியாம சிலர் மேல தண்ணி படுது. ஸோ இந்த அளவுக்கு நீங்க தூய்மையாக மாறும் பொழுது, உங்களோட எண்ணங்கள் மாறும் பொழுது, உங்க வாழ்க்கை மாறும் பொழுது, நீங்க யாராக மாற ஆரம்பிக்கிறீங்க? யாரோட இணைய ஆரம்பிக்கிறீங்க? உங்களோட என்ன இணைஞ்சிருக்கு? நேரமும் காலமும் இணைஞ்சிருக்குது இல்லையா? உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதா இருக்கு. ஏன்னா நம்ம உணர்றதே அந்த நேரத்தை வச்சுதான் அந்த பிரபஞ்சத்தை உணர முடியுது. நமக்கு ஏதோ சம்திங் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ஏன் நாள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஏன்னா பிரபஞ்சம் உங்களோட இருக்குது, நீங்களும் பிரபஞ்சமும் இணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அத கடவுள். மனிதன் கடவுளாக மாற முடியுமா? மனிதன் அந்த நிலைக்கு வர முடியுமா அப்படின்னா, அந்த தூய்மை தன்மை மனசுல சுத்தம், அந்த எதிர்பார்ப்பு பற்றற்ற நிலையில நம்ம வாழும் பொழுது, அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது, இந்த உலகமே நமக்காக மாறுது. அததான் சொல்றேன். பிரபஞ்சத்தோட நம்ம இணைஞ்சிட்டோம்னு அர்த்தம். பிரபஞ்ச சக்தியோட கடவுளோட கடவுளாக மாறுகிறோம். அந்த நிலைதான் தூய்மையான நிலை. அதுக்கப்புறம் உங்க மனசுல எதுவும் ஒரு கள்ளம் கபடம் எல்லாம் வராது. எல்லாமே நீங்க நல் செயலை செய்யக்கூடியவர்களாக, நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக, தீய செயலிலிருந்து தள்ளி நிற்கக்கூடியவர்களாக நீங்க உங்களை அறியாம மாற ஆரம்பிச்சிருங்க. உங்களை அறியாம நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட கோபம் வருமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ அந்த காலம் அப்படிங்கிறது தான் நம்மளால உணரக்கூடிய ஒரு பொருள். அந்த உணர்வு தான் கடவுள், பிரபஞ்சம். இந்த எல்லா கம்ப்ளீட் கேலக்சியையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த பிரம்மாண்டம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்னவாக இருக்கணும்? காலத்தை வென்றவர்களாக மாறணும். காலத்தை வெல்றதுக்கு ஒரே ஒரு வழிமுறை நம்மளுடைய கிளாஸ் EFT. அப்போ உங்களோட அனுபவத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க, சந்தோஷமான நிகழ்வு. நம்ம நிறைய பேத்துக்கு அவார்டு கொடுத்தோம் இன்னைக்கு. சார் அது காலையில பார்த்துட்டு லேட்டா வந்தேங்க சார். சாரிங்க சார். பரவாயில்ல சார். அந்த நம்ம ஒன்றை கொடுத்தோம், நமக்கு ஒன்று கிடைச்சது. பார்த்தீங்களா? நம்ம கொடுத்தப்போ நமக்கு கிடைச்சது. நம்ம எதையாவது எப்படின்னா, அந்த ஸ்பீச்ல கூட அதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு கிடைச்சதை நம்ம கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், பலருக்கும் நம்ம அதை கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அதனாலதான் சார் வரணும். உங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா. ஏன்னா நான் சிந்திச்சேன், நான் ஒரு கிளினிக் போட்டிருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு பெரிய அளவுல சம்பாதிச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சம்பாதிச்சாலு, ஆல்ரெடி கிளினிக் போட்டு சம்பாதிச்சு நிறைய சம்பாதிச்சாலு. ஸோ இன்னைக்கு அதோட உட்கார்ந்துருப்பேன் நான். ஆனா எனக்கு அப்ப தோணுச்சு, வேண்டாம் நீ இதை செய்யாத, இந்த விஷயத்தை ஒன்னால மட்டும்தான் சரியான முறையா அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தோணல் வந்துச்சு. அப்ப அதை நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கை, என்னோட அந்த மதிப்பு மரியாதையும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. என்னன்னா, ஒரு 13, 14, 12, 13 வயசு இருக்கும்.
ஒரு எங்க இதுல எல்லாம் இருப்பாங்கல்ல, அஜ்ரத்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலையில கிளாஸ் எடுக்கிறவங்க, இந்த அரபிக் கத்துக் கொடுக்குறவங்க. அப்போ அவர் வந்து ஒரு ப்ரேயர்ல எப்படி ஒரு அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி இந்த இந்த அவார்டு வாங்கினப்பதான் அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, இம்மையிலும் மறுமையிலும் என்னை நல்ல புகழுடைய மனிதராக வைத்துக் கொள் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு 13 வயசுல சொல்லி கொடுத்தாரு. அப்ப என்னோட ப்ரேயர்ல எல்லாத்துலேயுமே வந்து இதை நான் கேட்பேன். இன்னைக்கு நிஜமா இருக்கு, நான் அவ்வளோ பெரிய மேடையில பெரும் மனிதர்களோட நின்று வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, இன்னைக்கு உங்க முன்னால எல்லாம் மதிப்புக்குரிய ஒரு நபரா மாறி இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த உலகத்துல இல்லாம இனி வரக்கூடிய அந்த உலகத்திலையும் நான் மேன்மையுடைய மனிதனாக இருப்பேன் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். ஸோ அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நம்ம கேட்கும் போதே இந்த மாதிரி நன்மைகளை கேட்கக்கூடிய மனிதர்களாக மாறும். யார் நமக்கு என்ன நன்மை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. சார் நம்ம எதை கேட்கறோமோ இறைவன் கொடுக்க தயாரா இருக்காரு. நம்ம கேட்கவே தயாரா இல்லை, அதுக்காக அர்ப்பணிக்க தயாரா இல்லை. நீங்க ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்க ஹார்ட்டை வெளியே எடுத்து கழுவுனீங்கன்னா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். முடியாதுங்க சார். முடியும் சார். ஆனா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காகும் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரே எஸ், மாதிரி எல்லா நேரமும் இருக்க முடியாது. அப்பப்ப அதை அதனால வந்து ஆமா, கண்டிப்பா cleanness. இந்த நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் நம்ம அப்பப்போ கழுவிட்டே இருந்தா போதும். ஆமா சார். அந்த கழுவுறது தான் ஃபர்கிவ்னஸ். அந்த தண்ணி தான் அது. ஸோ அதான் சொல்றேன், கார் ஸ்லோ ஆகுது என்ன அறியாம ஃபர்கிவ்னஸ் கேட்குறோம். சாரி, தெரியாம நான் என்னோட சூழ்நிலைனால உங்க மேல தண்ணி படுது, ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்கிறதில்ல. ஆனாலும் நம்ம மனசு என்ன சொல்லுது, தப்பு, சாரி, ஃபர்கிவ் மீ. அந்த எண்ணம் வரும்போதே நம்ம தூய்மையை நோக்கி பயணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ், விட்டு கொடுக்குற மனசு நமக்கு வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த பற்றற்ற நிலை வர ஆரம்பிச்சதுன்னா, நம்ம அந்த தூய்மையான கடவுளோடு இணையக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியே நாம மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா உங்களோட உள்ள தூய்மை, உங்களுடைய உள்ளந்தாங்க கடவுள், இல்லையா? அதாவது 2 விட்டு போச்சுல அதை விளக்காம. அந்த ரொம்ப அந்த கடவுளுங்கிறதே அதுதான். அப்ப தூய்மை, நேர்மை, நியாயம், நமக்கு என்ன கிடைச்சாலும் என்ன வந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிற மனநிலையில நம்ம இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுனாலே நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்கணும். அப்போ காலம் மதிக்கக்கூடிய ஒன்று, காலத்தை ஏசாதீர்கள், நேரத்தை ஏசாதீர்கள், அதை வீணடிக்காதீர்கள். நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒரு ஒரு நிமிடமும் ஒரு கடவுளை, உங்களுடைய பிரபஞ்ச சக்தியை வீணடிக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உண்மைதான் சார். ஸோ அந்த கடவுளோட இணையணும்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலையில் நேரம் வந்திருக்கணும். காலையில 7 மணிக்கு டான் இந்த கிளாஸ்ல உட்காரணும், 7:20க்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? 7 மணிக்கே 20 பேர் வந்து உட்காந்துரும், 30 பேர் வந்து உட்காந்துரும், 40 பேர் வந்து உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறம் வர்றவங்க வரட்டும். ஸோ அதை வந்து ஒரு அந்த 6 மணி கிளாஸ்ல மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு வரக்கூடாது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதை செஞ்சாலும் நல்லது அப்படின்னு ஏன் சொல்ல பாருங்க. இந்த காலம் நேரம் நிர்ணயிக்கப்படாமல் எதுவுமே கிடையாது. அந்த கால நேரத்தில் நீங்கள் தப்பு பண்ணால் உங்கள் வாழ்க்கையே தப்பு. காலையில் 9 மணி 8:40க்கு ஸ்கூலு, 8:35க்குள்ளே போனால் நீங்கள் நல்ல பையன்.
8:45க்கு போனா நீங்க கெட்ட பையன். பாத்தீங்களா? எஸ் ஆர் நோ? நல்லதையும் கெட்டதையும் யார் நிர்ணயிக்கிறா? கரெக்ட் சார். காலம். காலம். காலம் தான் சார். அப்ப நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை மதிக்கணும், எதை நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது? காலத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. காலத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். யாராவது கிராட்டிடியூட் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். நீங்க அந்த லைஃப் கோர் மாஸ்டர் சொல்லி அந்த நிறைய சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், ஏங்க அதனால அதுல டெய்லி எழுதுறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு என்னுடைய கண்டிப்பா அனுபவத்துல. ஏன்னா எல்லா அட் டைம்ல எனக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சு, உங்களுடைய இது அட்டன் பண்ணணும், ஆனா அட்டன் பண்ணலனாலும் வந்து உங்களை பார்க்கணும்னு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன். கண்டிப்பா இன்னொன்னு எங்க மாமியாரோட தலதோஷம், இது எல்லாமே வந்து அந்த ஒரு நாள் எக்ஸாம் கட் ஆச்சு. இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் மூணுத்தையும் அட்டன் பண்ற அளவுக்காச்சும் எனக்கு அந்த இது கொடுத்தது பிரபஞ்சம். அது கண்டிப்பா உண்மைதான் சார். அது கண்டிப்பா எழுதுறதுங்கிறது நல்ல விஷயங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அது எழுததான் முடியல, திருப்பி எழுத ட்ரை பண்றேன், பார்ப்போம் சார். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாமே எழுதி தான் பண்ணணும். இப்போ நான் இன்னைக்கு பேசுறேன்னா எனக்கு ஆல்ரெடி இது ஃபுல்லா தெரியும், இருந்தாலும் நான் எழுதி வைப்பேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை இந்த எழுதுறன் மூலமா, ஜேர்னலிசம் எழுதுறது மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுத ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில் அது நடந்துரும். ஸோ அதனால வந்து நம்ம ஆலோசனையே பண்ணக்கூடாது. எழுதுறது வந்து பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால தான் உங்களுக்கு 90 நாள் பயிற்சி கொடுத்துருக்குறோம், 30 நாள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் ஃபுல்லாக நீங்கள் எழுதி எழுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குங்க. உங்களுக்கு எது நடக்குதுனாலும் உட்காந்து எழுதுங்க. எங்கள் கலாச்சாரத்தில் இருந்த ஒரு விஷயம், அது வேணால் நான் சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில், அது இப்போ வந்து இல்லாமே போயிடுச்சு, யாருமே வந்து பண்ணுறதில்ல. எங்களோட அந்த பள்ளிவாசல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பீங்கான் இருக்குல்ல, பீங்கானில் வந்து ஒரு பேனா மாதிரி ஒரு பேனா, அது ஒரு ஒரு வித்தியாசமான இங்கு. அந்த இங்கை நம்ம சாப்பிடலாம். அது எதில் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ வயசு இல்லை, அப்போ சின்ன பையன் தான் நான். அது எதில் செய்வாங்கன்னு தெரியல. அந்த இங்கில் எழுதுவாங்க. அது அரிசியில செய்வாங்க சார். அரிசி. அரிசியை நல்லா அப்படியே அது நல்லா வறுத்துட்டு கருப்பானோடனே அதை மை மாதிரி பண்ணிட்டு அதை வச்சு எழுதுவாங்க sir. எஸ். ஏன்னா எனக்கு அரிசி அந்த வயசுல வந்து அது என்னன்னு தெரியாது. ஆனா எழுதுவாங்க. எழுதிட்டு அதை வந்து வீடு வீடா காசு கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா ஒரு நன்கொடை மாதிரி நம்ம அந்த கோயில்ல, நம்ம மஸ்ஜிதுல கொடுத்தா இவங்க வந்து பீங்கான்ல எழுதி எழுதி தருவாங்க. அதை கொண்டு வந்து வீட்டுல தண்ணி ஊத்தி கலக்கி வீட்டுல எல்லாத்துக்கும் ஆமா, கொடுப்பாங்க. அது அரிசியை மை மாதிரி கூட்டுவாங்க. அவங்க ஒரு மெத்தட்ல கூட்டி மை ஆமா மாதிரி ஆக்கிட்டு அதுல எழுதுவாங்க. அதுதான் சாப்பிடலாம் நம்ம. பாருங்க, நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு அது. ஆமா, இன்னைக்கு அது வியாதி எல்லாம் அழிஞ்சது. குணமாகற மாதிரி ஆயிடுச்சு. வியாதி எல்லாம் குணமா இருக்கு, நம்ம போய் சொல்றது இந்த மாதிரி மனநோய் அந்த மாதிரிலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த இதை மாத்தி எழுதுவாங்க. எழுதிட்டு அதை கையில கொடுத்துட்ருவாங்க. இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க, இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நோய் வந்து முழுசா குணமாச்சு. அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 5-6 டைம் சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறாரு ஆமா, எங்க வீட்டுல எல்லாம். சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில என்னமோ ஒரு கலாச்சாரம், என்னமோ அவங்க ஒரு ஃபுல்லாவே விஷயத்துல. ஆலிம்ஸா தான் எழுதி கொடுப்பாங்க சார். ஆமா ஆமா ஆமா, ஆலிம்ஸா தான் எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த எழுதுறதுக்கு பயங்கர முக்கியத்துவம் இருக்குங்க. புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எழுதுங்க. எழுதுனா கண்டிப்பா ரிசல்ட் வரும்.
ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் சார் பண்ணிடலாங்க. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, சொல்லுங்க. உங்களுக்கு அந்த இது அவார்டு கிடைச்சதுக்கு அவார்டு ரொம்ப கிடைச்சது சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்தக்குள்ள நான் ஜாயின் பண்ணக்குள்ள இவ்வளவு நல்லா நடத்துறாரு, இவருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் சார். ஆனா அது உங்களுக்கு நீங்க இது மாதிரி அரம்ல கொடுக்க போறாங்கன்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு. அது டிவியில பார்க்க முடியல, ஆனா நீங்க அதை ஷேர் பண்ணிருந்தீங்க, பார்த்ததும் ம். அந்த நிகழ்ச்சியில உங்களை ஒரு நபரா அங்க பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது சார். கண்டிப்பா. பிரபஞ்ச சக்திக்கு இன்னொரு நன்றி என்ன சொல்லணும்னா, எவ்வளவோ நியூஸ், எவ்வளவோ ப்ரோக்ராம் வந்து அங்க இருக்கு. எஸ் சார். ஆனா பர்டிகுலரா நான் மேல வந்து நின்று அங்க அந்த இது வாங்குறது தான் வந்து அந்த சீன்ல இருந்துச்சு. எஸ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்து அந்த அவார்டு வாங்குறாங்க. எஸ் சார். அந்த ஒரு 6-7 பேர்த்தோட கிளிப்பு தான் போடுறாங்க அவங்க எஸ் சார். எல்லா சேனல்லையும். நீ மக்கள் டிவியில வந்திருக்காமா, அதே மாதிரி வேற வேற சேனல்ல, விஜய்ல, அதுல இதுல சன்ல எல்லாத்துலயும் வந்திருக்குது. ஏன்னா அவ்வளோ மீடியா அங்க இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலராக பார்க்கும்போது நான் கிராஸ் பண்ண அந்த நிகழ்வு எல்லாத்துலேயும் வந்திருக்குது. ஸோ அதுவே வந்து பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்லணும். வேற கண்கொள்ளா காட்சி சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதே மாதிரி நான் கிளாஸ் நடத்தும் போது நீங்க வந்து அந்த அட்வான்ஸ் கிளாஸ் அந்த நடத்தும் போது பேரோட போட்டு யூடியூப்ல எல்லாம் போட்டிருந்தீங்க. ம். அது இன்னொன்னு இப்ப நீங்க அந்த விழுப்புரம் நிகழ்ச்சியில போட்டோ எடுத்து போட்டிருந்தீங்கல்ல, ஆமா ஆமா. அந்த இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்மலாம் இதுல வருவோமான்னு யோசிச்சோம். பரவாயில்ல, மீடியால வந்திருக்கோமா, பரவாயில்லையே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேர் அதுல இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். கண்டிப்பா. எஸ் சார் அதுல உங்க பேர் வேற மாதிரி கூப்பிடுறாங்க சார், மேடைக்கு கூப்பிடும்போது. ஜியோஜி முஜிப்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று வந்து நம்ம பேரெல்லாம் சீக்கிரம்லாம் படிக்க முடியாது. உலகத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறாரு. நீங்க வேணா நெட்ல செக் பண்ணி பாருங்க, ஜியோ முஜிப் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த வேர்டு ஸ்பெல்லிங் அடக்கம் வந்து நம்மளோடது மட்டும்தான் யூனிக். ஏன்னா நிறைய வித்தியாசமான முஜிப் ரஹ்மான் இருக்காங்க. MUJI இருக்காங்க, MUJIPU இருக்காங்க, முஜிபூர் ரஹ்மான் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ரஹ்மான்லேயே RAHA இருக்குது. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னோட பேர் மட்டும்தான் இருக்குது. நீங்க எந்த நெட்ல அடிச்சாலும் நம்மளோடது உடனே வந்துடும். அந்த GEO JIO போட்டா ஜியோ ஆயிரும் இல்லையா, அதே GEO போட்டு அதுக்கப்புறம் என்னோட பேரு அது முஜிப் ரஹ்மான் இது அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், இல்லை வந்து கூகுள் ஆகட்டும், எதில் போட்டாலும் நான் வந்துடுவேன். சார் வாழ்க எஸ் வாழ்க வளமுடன் சார். ஒண்டர். ஆமா. விருது கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அது ஃபுல்லா நான் 1 hour ப்ரோக்ராம் அப்படியே பார்த்தேங்க சார். ஒரு நம்மளோட நீங்க இப்ப சொன்னீங்கதான் நான் ஃபீல் பண்ணேன் சார். நம்ம மத்தவங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்ம என்ன மத்தவங்க கொடுக்குறோமோ அது கொடுக்குது அப்படின்றது உணர்ந்தேன் சார் நான். அதை அந்த நீங்க அவார்டு வாங்கும்போது அதே போல பாலா சாரும் ஃபீல் பண்ணும்போது இந்த சின்ன வயசுல எவ்வளவு பேர் தான் கோடிக்கணக்கில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சினி ஃபீல்டுல அவர் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவரை வந்து இறைவன் வந்து எங்க உயர்த்தி நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு அதையும் ஃபீல் பண்ணேன் சார். அந்த 2 விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். நீங்க அங்க வாங்கும்போது சரி நமக்கு இது மாதிரி ஒரு குரு கிடைச்சிருக்காரு, நமக்கு அவங்க சொன்னது மேலும் மேலும் நீங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அப்படின்றதுக்காக ஒரு மோட்டிவேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு CR பாஸ்கரன் சொல்லும் போது அது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு ஒரு நிறைய பெரும் பெரும் மனிதர்கள் வந்து இந்த ஒரு விருதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்ததுக்கே போயிருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த 3M ஸ்டிக்கர்ஸ் ஓட கம்பெனிக்காரரு, அப்புறம் வந்து நம்மளை A to B,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இன்னைக்கு பெரும் மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நமக்கும் அமையும் ஆமாங்க சார். கண்டிப்பா. அந்த ஃபர்ஸ்ட் பிரபஞ்ச சக்தி நமக்கான எல்லா உதவிகளும் செய்யும், நம்மளும் அதே இடத்துக்கு இது வருவோம். ஒரு நுழைவாயில் சார் உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா அடுத்த ஆண்டெல்லாம் இன்னும் ஒரு பெரிய டேர்னிங், இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவா இருக்கு சார் எனக்கு. ஏன்னா அதுக்கான எக்ஸைட்டிங்கா எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அத வந்து அப்படி பாலாட்டனிக்கு அவார்டு வாங்கும்போது அவர்கிட்ட இதை வச்சுட்டு அவரோட நின்று போட்டோ எடுத்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சின்ன பையனா இருந்தாலும் நாம அவரோட நின்று எடுக்கணுங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கு வருங்க. அது பெரிய விஷயங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவங்களாயிரும். சார் அது சார் உணர வாழ்க முடியுது வளமுடன் சார். சார். அவங்களோட எனர்ஜி நமக்குள்ள வாழ்க வளமுடன். அவங்க எனர்ஜி நமக்கு கொஞ்சம் வந்துரும். சார் இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் இல்லைங்களா, கண்டிப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவேன் சார், இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சார். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இதுக்கு அப்ரூவ்டு இருக்கா, சர்டிபிகேட் இருக்கா, இவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்க அப்படின்னு தான் சார் கேட்பாங்க. இப்போ வந்து இதை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பா இருக்குங்க சார். அப்ரூவ்டு கேட்கும்போதே புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஒரு சர்டிபிகேட் தானே, இது எப்படி அப்ரூவ்ட் ஆகும் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டாங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து கொடுத்தோம் இல்லைங்களா, கண்டிப்பா அது. அப்புறம் இப்போ வந்து நம்ம ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இருக்கு, பிளஸ் ஆரம் அவார்டு, இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா இன்னும் நிறைய வந்து இதுல ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை வளமுடன். கங்க்ராட்ஸ் சார். உண்மைதான் சார். ஏன்னா இன்னொரு டவுட் அங்கீகாரம். சார். எஸ்மா. அங்கீகாரம் இருந்தா மட்டும்தான் சார், எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப் தான் சார் கேக்குறாங்க. அது என்ன இதுல இருக்கு, சும்மா ஒரு சர்டிபிகேட் ஏதாச்சும் அவங்களுக்கு நம்ம சர்டிபிகேட்ல அதுல என்ன இருக்குன்றதுதான் சார் பாக்குறாங்க. சர்டிபிகேட்னா இது எல்லாருமே போட்டு தரலாமே, நம்மளே இது மாதிரி போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க சார். பட் இப்போ வந்து இது ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதுதான் இது, அதான் யோசிச்சேன். இவ்வளவு தூரம் சொல்றாரு, ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு, நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. ஆனா இது ஒரு ப்ரூஃபா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இன்னும் மூவ் பண்ணி போலாமேன்னு யோசிச்சேன். அது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார், எப்படி இது பண்ணுறதுனே தெரியல சார். இல்ல நம்மளோட சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் சிஸ்டம் இது. இந்தியால வந்து யாருமே இல்ல, நம்ம தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம். இதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டும் நம்ம வந்து ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் கடந்து வரும்போது நிச்சயமா வேற மாதிரி இதை கொண்டு போயிடுவோம். நம்ம அதுக்குண்டான முயற்சிகளும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். இதை வந்து பெரிய அகாடமிக்கா மாத்துறதுக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா அதுக்குண்டான இப்போ இவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்ம ஒரு 300 வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம இதுல யூடியூப்ல இருக்கு இல்லையா, அவங்க அதை பார்த்தனால தான் அதை வந்து நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா மாறி இருக்கு. அப்ப அந்த 300 நாளோட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் தான் இது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அதை எதிர்பார்த்து கொடுக்கலீங்களா சார். எதிர்பார்க்காதது தான் நம்மளுடைய அந்த பற்றற்ற நிலைங்கிறது. எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும் நமக்கு. நமக்கு எந்த தடையுமே இல்லாம ஒரு மேல வரணும் அப்படின்னா நம்ம மேல போறதை மட்டும்தான் சிந்திக்கணுமே தவிர நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம அங்க வைக்கக்கூடாது. ஸோ அப்ப அதுவா அது நடக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஆனா அது இயற்கையா நடக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நம்ம ஒரு ஃபீல் பண்ணி, அதான் சொன்னேன், இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் தரணும், ஒரு நிகழ்வு வந்து என் வாழ்க்கையில நடக்கணும். ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ரெஸ் அடிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையே சூன்யமாக மாறிடும், வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாம போயிடும். ஆனா அதை கடந்து என்னால போக முடியுங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு விலையில்லாத ஒரு பொருளாக மாறிடும். அதை தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும், டென்ஷன் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், இது ஒரு விஷயமே இல்லை, இது அங்க இருக்கட்டும், நான் இதை வந்து கடந்து வாழ்வேன் அப்படிங்கிற அந்த மனநிலை மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு அடுத்ததுல அதை விட பெரிய விஷயத்த வந்து வென்று நீங்க மேல வந்துருவீங்க. இன்னைக்கு அப்படி கடந்து வந்தவன் தான் நான். இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய லாஸ்
எல்லாத்தையும் மொத்தமா வலிச்சு கொடுத்து இன்னைக்கும் அதுல வந்து எனக்கு ₹1 கூட லாபம் கிடைக்கல. 5 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த நிகழ்வு நடக்குமா அப்படின்னா நடக்கும், கண்டிப்பா நடக்கும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆனா அதுல கிடைச்சுதான் இது நடக்கணும்னு நினைக்கும் போது அதை விட 10 மடங்கு 100 மடங்கு நமக்கு நன்மை வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதை கடந்து சம்பாதிச்சு நல்ல நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணல. இத்தனை லட்சம் நம்ம ஒரே நாள்ல தூக்கி தொலைச்சிட்டோமேனாலாம் கவலைப்படல. அதை கடந்து நம்மனால போக முடியும். ஏன்னா யுனிக்னஸ் அப்படின்னா நான் என்னையே நான் சொல்லிக்குவேன், ஜியோ முஜீப் ரஹ்மான் அப்படிங்கிற ஃபீல் தான் இன்னைக்கு அதை கடக்க வச்சுது. உண்மைதான் சார். அதே வந்து தொலைச்சிட்டேனே ஐயோ அப்படின்னு நினைச்சா அங்க உட்கார்ந்துட வேண்டியதுதான், அங்க லைஃப் இல்லாம போயிடும். ஆனா இது வந்து நடக்கிறது எனக்கு. நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும், நான் இதை வந்து கடக்க முடியுமா, எனக்கு அது முக்கியமா அப்படின்னா அது ஒரு பார்ட்டு தான். நீ யாரு, பயங்கரமான ஆளு, நீ வேற மாதிரி. இப்ப வர அப்போ போர்ஸ் நீங்க மீட்டிங் பண்ணும்போது பேச மாட்டேங்க சார், ரொம்ப மெதுவா சொல்றீங்க சார். இப்ப ஏன் அந்த உற்சாகம் வருது? இல்ல இல்ல அது எனக்கு வந்து புரியுது, உணர்ந்து சொல்றீங்க. அதாவது எப்படின்னா நம்ம அந்தந்த சபைக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். உங்களை வேணா நான் பிசினஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் ஒன்று வைக்கிறேன், அதுக்கு வாங்க, அதுல இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன் இல்லையா? சார் ஆனா நம்ம ஆண்டர்பிரினர்னு கொடுத்துருக்கோமே சார், அது எப்படிங்க, எதை பேஸ் பண்ணீங்க சார்? நம்ம ரிலீஃப் பண்றோம், எமோஷனல் ரிலீஃப், அது எப்படி நமக்கு இதுக்கு சப்போர்ட் நம்ம சொல்றோம் சார்? எமோஷனல் ரிலீஃப் தான் பிசினஸை வந்து டெவலப் பண்ணணும். Okay, அதாவது இது sir. வேர்ல்டு வைடு அப்ரூவல் ஆன ஒரு சிஸ்டம். இது ம், ம், யாரு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பில்லியன்ல சம்பாதிக்கிறவங்க. ம். ஒரு சாதாரண பொட்டி கடைக்காரங்களுக்கு இது புரியாது. ஆனா ஆமாங்க சார். 1000 கோடியை நீங்க ரிசீவ் பண்ணணும்னு வைங்க, ம், உங்களுக்கு ஒரு மனசு வேணும். ம். அந்த மனசை தான் இந்த கிளாஸ்ல கத்துக் கொடுக்குறோம். Yes, sir. அதை அது ஃபேஸ் எப்படி பண்றதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அந்த இருந்தது. ஆமா, இததான் நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வேர்ல்டு வைடே ஆண்டர்பிரினர்ஸ் யூஸ் பண்ற ஒரு மெத்தடு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சாமியாரா போகணும் அப்படிங்கிறதோ, இந்த உலக வாழ்க்கையை வந்து துற வாழ்க்கையை மாத்தணுங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவல் கோடீஸ்வரனா மாறக்கான ஒரு டெக்னிக் இது. அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து நீங்க இப்படி பார்க்காதீங்க, இதை வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆங்கிள் பாருங்கன்னு சொல்றது. சரி, அதெல்லாம் ஆம்பளை சம்பாதிச்சுக்குவாங்க சார், நம்ம எதுக்கு சார் அதை பத்தி சிந்திக்கிறோம்னா, நீங்க சிந்திச்சாதான் அந்த ஐஸ்வர்யம், அந்த லக்ஷ்மி, உங்க கடாச்சம் வந்து உங்ககிட்ட உட்காருமா. ஏன்னா பெண்கள் தான் உண்மையான அந்த ஐஸ்வர்யமே. இந்த உங்க கிளாஸ் நாங்க தானே சார் அட்டென்ட் பண்றோம். ஆமா, நீங்க அட்டன் பண்ணா உங்க நாங்க தான் வீட்டுக்காரு, சிந்திக்கணும் சார். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரங்களாயிருவாங்க, நீங்களும் நாங்க கோடீஸ்வரி ஆயிருவாங்க. ஏன்னா நிச்சயமா. ஒரு கணவன் மனைவினா, கணவன் என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு 100 பவுனு 1000 பவுனு வாங்கி மேல போட்டு அழகு பார்க்கறது தான் அந்த ஆணோட வெற்றி. எஸ் சார், புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப அந்த ஐஸ்வர்யமே யாருன்னா அவங்கதான். ஸோ அந்த அந்த இடத்தை அடையிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸோட ஒரு ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். நீங்க நல்லா இருந்தா உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தா உங்க குழந்தைங்க பல நாடுகள்ல போய் படிப்பாங்க, பல நாடுகள்ல வேலை செய்வாங்க, அவங்க பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா ஏழ்மையிலேயே வாழணுங்கிறது யாருக்கும் தலையெழுத்தே கிடையாது. அதையெல்லாம் உடைக்கணுங்கிறத இந்த கிளாஸ். இதோட முக்கியத்துவமே புரியுது அதுதான். சார். அதனாலதான் அது வந்து அவங்க அதெல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனாலதான் ஆண்டர்பிரினர் அவார்டுன்னு சொல்லி நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இது எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஏன்னா விஜயிலிருந்து விஜய் சேதுபதியிலிருந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. Yes, sir.
அது நீங்க ஒரு எல்லையை கடந்து இப்போ வந்து நமக்கு வந்து சாதாரணமா ஒரு மீட்டிங் வைக்கிறோம்னா நம்ம வந்து இங்க ஜென்ரலா ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி வைக்கிறோம். ஜோன் ஒன்று இருக்கு. ஜோன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜோன்னு ஒரு மீட்டிங் சென்டர் இருக்குது. அந்த ஜோன்ல மீட்டிங் வைக்கிறதா இருந்தா அங்க யார் வருவாங்க அப்படின்னா அந்த பெரும் கோடீஸ்வரர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதுக்குள்ளார வரவே முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த காஸ்மோபாலிட்டிக் கிளப்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே யார் வருவாங்க அப்படின்னா அங்கேயும் பெரும் கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் வருவாங்க. அது இல்லாமல் யார் வருவாங்கன்னா கலெக்டரு, கமிஷனரு, எம்எல்ஏ, எம்பி கூட உள்ள விட மாட்டாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புளில் வந்து எல்லை கடந்த நபர்கள் அவங்க தான் அந்த கிளப்புக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ற அந்த இடம் தான் பல 1000 கோடிகளை வந்து கையாளக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இந்த உலகம் வந்து பல நிலைகள் இருக்குது. நம்ம அந்த ஒரு கிணத்து தவளை மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இதுதான் லைஃப்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது கிடையாது. நீங்கள் எதை இப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ, எதை கஷ்டப்படுத்துறீங்களோ, எதை உங்களுக்கு கவலையாக நினைக்கிறீங்களோ அதை கடந்து ஒன்று இருக்குது. அதை வந்து சிந்திக்கணும். அதை வந்து நம்ம போய் சேரணும். பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம். வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். ஒரே ஒரு டவுட் சார். எஸ்மா, சொல்லுங்க. அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல எடுத்தீங்கல்ல, அதுல டவுட் இருக்கு. உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணி கேட்டு அந்த டவுட்டை தெரிஞ்சுக்கலாம் சார்? அது உங்களுக்கு தானே அந்த கிளாஸ் பேலன்ஸ் இருக்குது. ஆமாங்க சார். அது நான் இப்பதான் வந்திருக்கிறேம்மா. கிட்டத்தட்ட ஓகே சார். போன மாசம் ஃபுல்லா பிஸி டிராவல். அதுதான் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல சார். அதுக்கு தான் சரி கிளாஸ்ல கேட்போம். எல்லாம் ஒர்க் தான். நம்ம இங்க உட்காந்து ஒர்க் பண்ண போறோம். சரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இடையில ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த நாளில் வந்து நம்ம அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஆல் ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ.